மிஸ்கன்செப்ஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய இருக்கு. நம்மள நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி மட்டும் தான் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். பட் கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்கு, எல்லா மதர் டங்லயும் இருக்கு. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம்னு சொல்லி நீங்க எந்த லாங்குவேஜ் பேசினாலும் சரி, கம்யூனிகேஷன் ஸ்கில்ங்கிறது அதுல இருக்கு. திங் இஸ் ஹவ் யூ ஒர்க் ஃபார் தோஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இந்த வீடியோ எதை பத்தினா ஒரு கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்டா தான் இருக்க போது. கம்யூனிகேஷன் ஸ்கில்னா என்ன, அதை நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி ஒரு டீடைல்டான ஒரு வீடியோவா இருக்கும். இதுல பாயிண்ட்ஸ், டிப்ஸ் அப்படின்லாம் கிடையாது. ஜஸ்ட் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் இந்த இடத்துல பேச போறேன். ஸோ ஹாய் தோலாஸ், நான் கேஜே, டேரக்டா கண்டென்ட் கொடுப்பேன். ஸ்டோனேஜ் பீப்புள் தெரியும்ல, ஆதிகால மனிதர்கள். அவங்க எல்லாருமே எப்படி கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க? அவங்களுக்கு அந்த நேரத்தில் அவங்க லாங்குவேஜ் கண்டுபிடிக்கல, எந்த ஒரு லாங்குவேஜ் கண்டுபிடிக்கல. பட் எப்படி கம்யூனிகேட் பண்ணாங்க? தே ஹாவ் அ சைன் லாங்குவேஜ். ஏதாவது ஒரு சைன் மூலியமாவோ இல்ல கத்துறது மூலியமா அப்படியே அப்படி காட்டுறது மூலியமாவோ அவங்க கம்யூனிகேட் பண்ணிருப்பாங்க இல்லையா? ஸோ அப்போ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இங்கிலீஷுக்கு மட்டும் பொருந்தாது. இங்கிலீஷுங்கிறது கம்யூனிகேஷன்ல இன்க்ளூட் ஆகுமே தவிர இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஃபுல்லாவே கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது கிடையாது. இதை நீங்க மிஸ்கன்செப்ஷன் பண்ணிக்கிறீங்க. ஸோ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஒரு ஆர்ட், அது ஒரு கலை. அது வந்து எல்லாராலுமே பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வித் ப்ராக்டிஸ் அண்ட் வித் டிசிப்ளினான ஒரு பர்டிகுலர் டைம் நம்ம ஒதுக்கி அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்மளால கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆர்ட்டை ஈஸியா நம்மளால கத்துக்க முடியும். பட் நம்ம அதுக்கு பெருசா டைம் ஒதுக்குறது கிடையாது. பிகாஸ் எனக்கு ஓகே வேலை கிடைச்சிச்சு போதும், எனக்கு இதுக்கப்புறமேட்டு நான் ஏன் அதை கத்துக்கணும், போச்சு ஓகே நான் ப்ரெசன்டேஷன் முடிச்சிட்டேன், எனக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நான் அதுக்கு கத்துக்கணும். மேபி நாளைக்கு நீங்க ஒரு மேடை பேச்சாளர்களா வரலாம், ஏன் ஒரு பொலிட்டீஷியன் ஆகலாம், ஏன் ஒரு ஆக்டர் ஆகலாம். இப்படி யாரா இருந்தாலும் கம்யூனிகேஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்ல நீங்க ஃப்ளூவெண்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க அதுக்கு வந்து வீடியோஸ் பாருங்க, புக்ஸ் படிங்க, எழுதி பாருங்க, இதெல்லாம் பண்ணுங்க, ஓகேவா? பட் பேசுறதே என்னோட நேட்டிவ் லாங்குவேஜ் தான். இருந்தாலும் நான் கம்யூனிகேஷன்ல இம்ப்ரூவ் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இதை முடிச்சுட்டு போகும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது பேசுறது மட்டும் கிடையாது. இதுல வந்து நிறைய இருக்கு. பாடி கெஸ்டர்ஸ் இருக்கு, நம்ம பார்க்கறது இருக்கு, டோனாலிட்டி இருக்கு, ரேட் ஆஃப் ஸ்பீச் இருக்கு, தென் வந்து நம்ம பிச்சு எந்த அளவுக்கு பேசுறோம் அப்படிங்கிறதுல இருக்கு, மற்றவங்க கண்ணை பார்த்து பேசுறோமா, எப்படி பேசுறோம் அப்படிங்கிறதுல இருக்கு. இப்படி ஒவ்வொரு விஷயமும் இருக்கு. இதுல நான் வந்து எப்படி இருக்கு, இந்த பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு, ரொம்ப ஒரு மாதிரி என்னடா அவன் இப்படி பண்றான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இப்ப நான் ஸ்டேஜ்ல ஏறி பேசுறேன், இல்ல மத்தவங்களோட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது நான் சும்மா இங்க சொரிஞ்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? ரொம்ப மோசமா, ஏன்னா அவன் இப்படி பண்றான் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? அது அவங்களை அட்ராக்ட் பண்ணவே பண்ணாது. அப்போ கம்யூனிகேஷனை பொறுத்தவரை நம்மளோட பாடி கெஸ்டர்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஏங்கிறத நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இப்போ பிரெயின் ட்ரேசி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, லா ஆஃப் பேயிங் ப்ரைஸ். ஒரு விஷயம் வாங்கினாலும் சரி, அது வந்து ஷர்ட்டு, பேண்ட், இல்லை முடி வெட்டணும், கூலிங் கிளாஸ் வாங்கணும், ஷூ வாங்கணும், பெல்ட் வாங்கணும், எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரா, இப்படி என்ன வாங்கணும்னாலும் சரி அதுக்கு நீங்க பே பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரிதான் கம்யூனிகேஷன்லயும் பொறுத்த வரைக்கும் சரி, இல்லை எந்த விஷயமா இருந்தாலும் கம்யூனிகேஷன் நீங்க இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா உங்களால முடிஞ்சா மணியை ஸ்பெண்ட் பண்ணுங்க. மணி ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ அதை விட்டுட்டு நீங்க இந்த ரெண்டுமே ஸ்பெண்ட் பண்றதுக்கு யோசிச்சிங்க, ரெண்டையுமே பே பண்றதுக்கு யோசிச்சிங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிகேஷன் மட்டும் கிடையாது, நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியாது. என்கிட்ட என்ன இருக்கோ அதை நான் பே பண்ணி என்னால முடிஞ்சதை நான் பண்றேன். மேபி டைம்னா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் மணினாலுமே அதே மாதிரி தான், அதுக்குமே டைம் எடுக்கும். ஸோ இது உங்ககிட்ட எது வந்து இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணி உங்களோட கம்யூனிகேஷனை பில்ட் பண்ணுங்க. என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, பணம் என்கிட்ட இருந்தா நான் வந்து சூப்பரான ஆளு, பணம் என்கிட்ட தான் நான் அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒரு விஷயம் தெரியுமா, உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நீங்க வந்து எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க, நீங்க என்ன பண்ணிட்டீங்க, நீங்க என்ன சாதிச்சிட்டீங்க அப்படிங்கிறதுல கிடையாது. பட் இந்த அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா, உங்களை யாரு வேணான்னு சொன்னாங்களோ, உங்களை யார் வந்து எந்த ஒரு விஷயத்துல கேவலமா பேசுனாங்களோ அவங்க முன்னாடி நீங்க வந்து சந்தோஷமா இருக்கீங்க இல்லையா, அதுதான் வந்து உங்களோட அச்சீவ்மெண்ட். அதை விட்டுட்டு அவங்க என்கிட்ட பேசல, அவங்க என்கிட்ட இது பண்ணல, நான் அதனால நான் அப்படி இருக்கேன், ஆனா நான் பணம் வச்சிருக்கேன், நான் வந்து இவ்வளவு பெரிய புகழ் வச்சிருக்கேன், நான் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வச்சிருக்கேன், நான் இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னாலும் அங்க நீங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதா அர்த்தம் கிடையாது. மென்டலி நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அதுதான் உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுதான் உங்களோட அச்சீவ்மெண்ட்டுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் ஒன்று இருக்கு. நான் வந்து வாக்கிங் போவேன் காலையில. அப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் அப்படியே பெரிய பெரிய கார்ல எல்லாம் வந்து இறங்குவாங்க. இறங்கி அவங்க பாட்டுக்கு அப்படியே வாக்கிங் போவாங்க. அப்ப நான் ரியலைஸ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க கிட்ட நிறைய காசு இருக்குதான். மேபி அந்த காசு கொடுத்து அவங்க உடம்ப குறைக்கலாம், இல்ல முடியாது. ஏன்னா அவங்க உடம்ப குறைக்கணும் அப்படின்னா அவங்கதான் அதுக்கான விஷயங்களை பண்ணி ஆகணும் இல்லையா? அதே மாதிரிதான் நமக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா அது நம்ம தான் பண்ணணும். நம்ம என்னதான் காசு கொடுத்து ஒரு விஷயத்த பண்ணாலும் அதுக்கு நம்ம உழைக்கணும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பேட் வாங்கணும்னு ஆசை.
உங்களுக்கு வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த வேலைக்கு போறது மூலியமா உங்களுக்கு ஒரு பணம் கிடைக்குது. அந்த பணத்தை வச்சுதான் அந்த பேட்டை வாங்குறீங்க. இன்ஸ்டெட் ஆஃப் தட் அதுக்கு முன்னாடி நீங்க எப்படி பார்த்தாலும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா அந்த பேட்டை வாங்குறதுக்கு. ஸோ இதுதான் இங்க வந்து மேட்டர். ஸோ கம்யூனிகேஷனுக்கு நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். உங்களுக்காக எல்லா விஷயத்தையுமே பண்ணும். நீங்க கம்யூனிகேஷன்ல ப்ராப்பரா ஒர்க் பண்ணல அப்படின்னா கம்யூனிகேஷன் உங்களுக்கு ஒர்க் பண்ணாது. ஸோ உங்களுக்கு எந்த விஷயங்கிறது மட்டும் கிடையாது. நீங்க எந்த விஷயத்துல லைஃப்ல அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, நிறைய டைம் எடுக்கும், நிறைய எஃபர்ட் நீங்க போடணும். அதுக்குன்னு சில விஷயங்கள் நீங்க பே பண்ணி தான் ஆகணும். லைக் அது வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அது வந்து எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது உங்களோட ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ளஷர்ஸா இருந்தாலும் சரி, நீங்க வந்து நிறைய கெட்ட பழக்கம் வச்சிருக்கீங்கனாலும் சரி, இது எல்லாத்தையுமே நீங்க விட்டா மட்டும்தான், இது எல்லாத்தையும் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் உங்களால உங்க லைஃப்ல நீங்க நினைக்கிற விஷயத்த அச்சீவ் பண்ண முடியும். இந்த கம்யூனிகேஷன்ங்கிறதுலையும் சரி, இல்ல மற்ற எந்த விஷயத்துலையும் சரி. இது வந்து ஏன் நான் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கணும்னு ஆசை. அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து ஒரு கம்யூனிகேஷனுக்காக நான் ஒரு விஷயம் பண்றேன் அப்படின்னு பண்றது கிடையாது. வந்து கம்ஃபர்ட் ஜோன்ல வராங்க, பண்றாங்க. பட் என்ன பண்றாங்கன்னா பாதியிலே போயிடுறாங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணிருப்பீங்க? எத்தனை பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களே எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணிருப்பீங்க? பாதியில ஒரு கம்யூனிகேஷனுக்காக நான் வந்து இங்கிலீஷ் ஃப்ளூவன்ஸ்க்காகவோ எதுக்காகவோ நான் ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிருப்பேன். பாதியில அது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னோடனே ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கு. ஓகே, பாதி ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னாலும் ஓடிடுவேன். ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னாலும் நான் ஓடிடுவேன். அது ஏன் ஃபுல்லா பண்ணா என்ன ஆயிட போகுது? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்குது அப்படின்னா யூ வில் கெட் அ கிரேட் சக்சஸ் அப்படிங்கிறதான் அர்த்தம். இன்னைக்கு நிறைய பேர் வந்து அது வந்து இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா மேபி நீங்க ட்ரை பண்ணக்கூடாது, நம்மள மீறி யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கலாம். ஏன்னா இங்க எது உண்மை எது பொய்னே தெரியாது. ஸோ நீங்க ஒரு விஷயத்த எடுக்கிறீங்கன்னா அதை ஸ்டாண்டர்டா பண்ணுங்க. ஓகேவா? கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஒரு ஆர்ட், அது ஒரு கலை. அதை வந்து எவ்வளவு அழகா பண்ண நடிக்கிற மாதிரி பாட்டு பாடுற மாதிரி, டான்ஸ் ஆடுற மாதிரி, இதெல்லாமே வந்து டேலண்ட்ல வராது. இது எல்லாமே ஒரு ஸ்கில். பாட்டு பாட தெரியாதவன் கூட அவன் கத்துக்கிட்டானா பாட்டு பாடலாம். டான்ஸ் ஆட தெரியாதவன் கத்துக்கிட்டானா டான்ஸ் ஆடலாம். வரைய தெரியாதவன் கத்துக்கிட்டானா வரையலாம். அந்த மாதிரிதான் கம்யூனிகேஷனும். எனக்குமே திக்குவா இருந்திருக்கு. எல்லாருமே அதை வச்சு என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. பட் இன்னைக்கு நான் இதை பேசிக்கிட்டு இருக்கேன். 4 பேருக்கு நான் ஒரு கம்யூனிகேஷன் கோச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி கோச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கும் போது தட் மைட் பி a கிரேட் திங் யூனோ. ஸோ இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, ஜஸ்ட் நீங்க பாதிலே, ஏன்னா நானுமே நிறைய டைம் யோசிப்பேன் இதை பாதிலே விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு. பட் அப்படி பாதிலே விட்டுட்டு போனேன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நான் அந்த மாதிரி பாதிலே விட்டுட்டு போய் நான் பின்னாடி ரெகுலேட் பண்ணிருக்கேன். ஸோ அதனால எந்த ஒரு விஷயத்தையும் பாதிலே விட்டுறாதீங்க. கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் பண்றீங்களா, ஸ்கில் கத்துக்கிறீங்களா, கத்துக்கணும். அதுக்கு இந்த சேனல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சேனல்ல கம்யூனிகேஷன் மட்டும் தான் போடுறேன். ஓகேவா? ஸோ அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஸோ த திங் இஸ், பொலிட்டீஷியன்ஸ் அப்படிங்கிறவங்கள நீங்க பார்த்துருக்கீங்களா? அவங்க எல்லாருக்குமே மெயின் பேச்சு திறமை, அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில். அது வச்சுதான் அவங்க வந்து அவ்வளோ பெரிய கூட்டத்தை சேர்க்கிறாங்க. அது பெரிய ஒரு விஷயம், அதெல்லாம் ஒரு பெரிய கலை. பட் அந்த கலை உங்களுக்கு வராதா அப்படின்னா அவங்களுமே நார்மலான மனுஷங்க தான். அவங்களுமே உங்களை மாதிரி இருந்து பொலிட்டீஷியன்ஸ் ஆனவங்க தான் இல்லையா? தே ஆர் நாட் அ பார்ன் பொலிட்டீஷியன், ஆர் கேம் ஃப்ரம் த நார்மல் பேக்ரவுண்ட். அப்படித்தானே மேக்ஸிமமா எல்லாருக்குமே. சில பேருக்கு அப்படி இருக்காது. ஸோ பேச்சு திறமைங்கிறத கத்துக்கங்க. பேச்சு திறமை மட்டும் உங்களுக்கு இருந்துச்சு, கம்யூனிகேஷன் ஸ்கில்ல நீங்க செம்மையா இருக்கீங்க, அது தமிழோ இங்கிலீஷோ தமிழோ இங்கிலீஷோ ஹிந்தியோ ஏதோ ஒரு லாங்குவேஜ், எந்த லாங்குவேஜ்ல இருந்தாலும் சரி, அதை நீங்க எமோஷனோட கன்வே பண்ண கத்துக்கிட்டீங்க அப்படிங்கும் போது, உங்க பாடி கெஸ்டர் அதுக்கேற்ற மாதிரி இருக்கு அப்படிங்கும் போது, டொனாலிட்டி, டோன், பிச், ரேட் ஆஃப் ஸ்பீச், இது எல்லாமே இப்படி இருக்குங்கும் போது உங்களை யாராலையும் எந்த விதத்துலையும் அசைக்கவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு ப்ராப்பரான கம்யூனிகேஷன் இல்லாதனாலதான் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நிறைய ப்ராப்ளம்ஸுங்கிறது இருக்கு. பட் நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்காக தான் நான் இருக்கேன் இல்லையா? எப்படி மற்றவங்க அட்ராக்ட் பண்ணலாம், எப்படி கம்யூனிகேட் பண்ணா, எப்படி நம்ம டோன் இருந்தா, நம்ம பிச் இருந்தா நம்மளால எல்லாத்தையுமே பண்ண முடியுங்க இந்த வீடியோல. அண்ட் ஸோ கம்யூனிகேஷன் பற்றிலாம் இந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கம்யூனிகேஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேனல்.